guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ இயர் கிஃப்ட் கார்டு தான். இது வந்து நம்மளே வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரு நியூ இயர் கிஃப்ட் கார்டு ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, ஒரு பென், 2 வந்து ஈக்குவல் சைஸ் ஆஃப் ஏர்4 ஷீட்டில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ரெக்டாங்குலர் ரிப்பன் மாதிரி ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால், சிசர், இது மட்டும்தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 ஏர்4 ஷீட்டையும் வந்து ஈவன் சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதில் ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த ரெட் கலரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் எடுத்து அந்த சென்டர் ஆஃப் த பார்ட்டில் வச்சுட்டு அதோட சைஸ் பார்த்துக்கோங்க எந்த லெவல் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ரிப்பன் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நான் 3/4 பார்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு ஹாஃப் பார்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெக்டாங்குலரில் நம்ம ரிப்பன் மாதிரி கட் பண்ணியிருக்கிறத வந்து ஷீட்டுக்கு சென்டரில் வச்சுட்டு, அண்ட் இன்னொரு ஷீட் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த ஷீட்டை அதுக்கு மேலே வச்சு ப்ராப்பராக அந்த நம்ம கட் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே அந்த ரெட்டு வந்து வியூ ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து அந்த ப்ராப்பராக எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு, அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஷீட், அந்த ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸ் மேலேயும் கீழேயும் வந்து ஃபெவிகால்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வந்து சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாக அந்த அந்த ஹோல்ஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து பாதி மட்டும் கவர் ஆகணும். மீதி வந்து அந்த ஃபெவிகால் அந்த நம்ம அந்த இன்னொரு பேப்பர் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இடன் ஆகிற மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ரெட் ரிப்பன் வந்து நம்ம எக்ஸஸாக சைடில் விட்டுருக்கோம்ல, அதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன ஏதாவது மெசேஜ் எழுதணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ ஹாப்பி நியூ இயர்ன்ற ஒரு மெசேஜ் வந்து நான் எழுதிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2025 அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஹார்ட் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து ஈக்குவல் பார்ட்டாக வந்து ரெண்டையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ண ஒரு ஹார்ட்டை வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம் ஃபெவிக்விக் வச்சு. அண்ட் இன்னொரு ஹாஃப் ஆஃப் த ஹார்ட்டை வந்து இந்த ரெட்டோட லாஸ்ட் எண்டு இருக்குல்ல, அந்த சைடு வந்து நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம புல் பண்ணும் போது அந்த ஹார்ட் டு ஹார்ட் வந்து ஜாயின் ஆகிக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் 2025 எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏதாவது டிசைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு கிராஃப்டை நீங்கள் ஒரு விஷஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண சொன்னால் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ